வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் கௌதமி. வணக்கம் வினோதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக உடன் இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபால. முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்பிற்கு அணிதிரளுமாறு ஜனாதிபதி உலக தலைவர்களுக்கு அழைப்பு. பாராளுமன்றத்தில் செயற்படும் விதம் தொடர்பில் சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை. பசில் ராஜபக்சவிற்கு சொந்தமானது என கூறப்பட்ட மல்வானை காணி மற்றும் மாளிகைக்கு உரிமையாளர் இல்லாமல் போகும் அறிகுறி. நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உலக தலைவர்களுடனான சந்திப்பில் இன்று உறுதியளித்தார். இலங்கையின் பயணத்திற்கு அனைத்து நாடுகளினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 20 பேர் நேற்று ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமது வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் வலியுறுத்தி கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி மன்னாரில் இன்று கையெழுத்து வேட்டை நடத்தப்பட்டது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பினால் இந்த கையெழுத்து வேட்டை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எவ்வித குற்றச்சாட்டுகளும் இன்றி பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை விடுதலை செய்யுமாறு இதன்போது மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட பிரஜைகள் முன்னணியினரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அநியாயமாக எம்முடைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பல்வேறு சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே யார் பயங்கரவாதிகள்? யுத்தம் முடிந்த பின்னரும் எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பயங்கரவாதிகள். எங்களுடைய கடல் வளத்தை அள்ளிக்கொண்டு போகின்றவர்கள் பயங்கரவாதிகள். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை. அவர்கள் அத்தனை பேரும் அரசியல் கைதிகள். எங்களுடைய மக்களை, எங்களுடைய பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கள். எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு எங்கள் சுயநிர்ணய உரிமையை தாருங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். எனக்கு 13 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். அவர் ஏதாவது ஒரு மகன். ஆனா இந்த கணவரை விடுதலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்தாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே அது நல்ல ஒரு முடிவு வரும் எதிர்பார்த்து இருக்கிறேன். என்னால உழைச்சி என்ற பிள்ளைய பார்க்க என்னால முடியாது. எங்க போனாலும் இந்த பிள்ளையோட தான் நான் போக வேண்டியதா இருக்கு. இந்த கணவரை விடுதலை செய்து தாருங்க. இந்த வருஷத்துக்குள்ளே அது நல்ல ஒரு முடிவு எடுத்து தாங்க. தேசத்தை கட்டியெழுப்பும் வரி திருத்த சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு அமைவானது என உயர்நீதிமன்றம் பாராளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று தெரிவித்தார். இதேவேளை சபாநாயகர் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்திற்குள் ஒவ்வொருவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி நிலையியல் கட்டளைகளை மீறி செயற்பட வேண்டாம் என நான் கேட்டுக் கொள்கின்றேன். பாராளுமன்றத்தின் கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் நேற்று அவ்வாறான சில சம்பவங்கள் இடம்பெற்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் நேற்று பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிய விதம் தொடர்பில் மக்கள் கவனம் செலுத்தியுள்ளனர். இவ்வாறு செயற்பட்டமை அந்த உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதுடன் எதிர்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் நிலையியல் கட்டளைக்கு அமைய கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் நான் கூறிக்கொள்கின்றேன். பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், ஜனாதிபதி போய் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கப்படுது. ராணுவ தளபதி சொல்லுகிறார், ராணுவத்தினுடைய பாதுகாப்பு தேவை கருதி இந்த நிலங்கள் விடுவிக்க முடியாது என்று சொல்லி. ஜனாதிபதி கீழே இந்த பாதுகாப்பு இருக்குதா, இல்லாட்டிக்கு பாதுகாப்புக்கு கீழே ஜனாதிபதி இருக்கிறாரா? நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் இந்த ராணுவம் முட்டுக்கட்டியா இருக்கு. சர்வதேச சமூகத்தை நீங்கள் ஏமாற்றுவதற்காக பல்வேறு கதைகளை ஜனாதிபதி, பிரதமர், உள்நாட்டிலே ஒரு பேச்சு, தெற்கிலே ஒரு பேச்சு, வடக்கிலே வந்தால் நீங்கள் ஒரு கதை. ஆனால் மக்களிடமிருந்து நாங்கள் பெற்ற ஆணையை இன்றைக்கு நாங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலையில் இருக்கிறோம். தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இன்றைக்கு அதுக்கு எதிரான செயல்பாடுகளை ராணுவமும் இந்த அரசாங்கமும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது.
இதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் எதிர்வருகின்ற 24ஆம் தேதி சனிக்கிழமை எழுக தமிழ் என்ற ஒரு மக்கள் பேரணி அங்கே முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இந்த மக்கள் பேரணியை மறுதளிக்கப்படுமாக இருந்தால், அந்த மக்களுடைய ஜனநாயக ரீதியான கோரிக்கைகள் மறுதளிக்கப்படுமாக இருந்தால் ஒரு ஆபத்தான நிலைமையை நோக்கி அடுத்த கட்டம் இந்த நாடு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும். அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதம் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் இன்று கருத்து தெரிவித்தார். அனுராதபுரம் சிறைச்சாலையிலே 2வது நாட்களாக இந்த அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார்கள். இவர்கள் பல தடவை தங்களுடைய விடுதலை தொடர்பாக இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்கின்றார்கள். இவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்படுவதும் மீண்டும் அந்த வாக்குறுதிகள் மீறப்படுகின்ற இந்த நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் இதுவரைக்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஒரு நீதிமன்றத்திலே இவர்களுடைய வழக்குகள் விடுவிக்கப்பட்டாலும் இன்னொரு நீதிமன்றத்திலே அந்த வழக்குகள் மீண்டும் தொடரப்படுகிறது. வடமாகாணம் இந்த ஏனைய மாவட்டங்கள் இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறதால மொழி ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த அரசாங்கம் உண்மையான நல்லிணக்கத்தை அல்லது ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த அரசியல் கைதிகள் எல்லோருக்கும் ஒரு நிபந்தனையின்றி பொது மன்னிப்பு வழங்கி விட வேண்டும். நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உலகத் தலைவர்களுடனான சந்திப்பில் இன்று உறுதியளித்துள்ளார். இலங்கையின் பயணத்திற்கு அனைத்து நாடுகளினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய நாடுகளின் 71வது பொதுச்சபை கூட்டத்தில் இலங்கையினரப்படி இன்று அதிகாலை உரையாற்றினார். Welcome to the United Nations His Excellency Maitripala Sirisena, President of the Democratic Socialist Republic of Sri Lanka. ஜனாதிபதி தமது உரையில் இலங்கையின் தற்போது நிலைமை மற்றும் எதிர்காலம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். ශ්‍රී ලංකාවේ නව පරිවර්තනීය යුගයක් ආරම්භ කරමින් ගෙවී ගිය මාස 20ක පමණ කාල සීමාව අවශ්‍ය දේශපාලන இலங்கையில் புதிய யுகம் ஒன்றை படைத்து கடந்த 20 மாத கால பகுதியில் நாட்டிற்கு தேவையான அரசியல் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பிற்கு நாம் முக்கியத்துவம் அளித்துள்ளோம். இலங்கையில் வாழும் அனைத்து பிரஜைகளையும் உலகில் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழும் நாடுகளில் ஒரு நாட்டில் வாழும் மக்களாக மாற்றுவதே எனது அரசாங்கத்தின் நோக்கமாகும். வறுமை ஒழிப்பு ஆண்டாக எதிர்வரும் 2017ஆம் ஆண்டை நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம். பொருளாதார அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டு மக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்ப்பதற்குரிய அடிப்படையான விடயங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளோம். ஜனநாயகம், சுதந்திரம், நல்லாட்சி மற்றும் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சிறந்த மாற்றத்தினூடாக தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்தி எனது நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதவாறு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளேன் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகிறேன். தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துகையில் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதவாறும் நாட்டில் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தல், தேசிய நல்லிணக்கத்தினூடாக இனங்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்தி எனது நாட்டை மிக உன்னத தேசமாய் மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் இறையாண்மை, சுயாதீனம் மற்றும் பல்வகைமையினை உறுதிப்படுத்தி தேசிய நல்லிணக்க செயற்பாட்டை முன்னெடுக்க உள்ளோம். புதிய அரசியல் சீர்திருத்தங்களின் போது நமது நாட்டை போன்ற அனைத்து நாடுகளும் உலகின் எல்லா மக்களுக்கும் தனித்துவமான, அதே போன்று முக்கியமாக தேசிய ரீதியான சிந்தனையுடனும் நோக்குடனும் சமூக ஜனநாயக அரசியல் பயணத்திற்கான சீர்திருத்தத்தின் போது சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் நமது நாட்டை முன்னேற்றுவதே எமது எதிர்பார்ப்பாகும். සාමූහිකත්වයේ සහයෝගිතාවය තුළ මානව සමාජයේ ප්‍රබුද්ධ සමාජයක් ගොඩනගන රටක් විදිහට මගේ රට ගොඩනැගීමයි ප්‍රධාන වශයෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. ஜனாதிபதி உலக தலைவரிடம் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்தார். වගේම ලෝකයේ බොහෝ රාජ්‍යයන් මුහුණ දී තිබෙන බරපතල ප්‍රශ්නයක් පිළිබඳව ගෞරවනීය එක්සත් ජාතීන්ගේ මහා සමුළුවේ අවධානය යොමු කිරීමට මා කැමැතියි. ඒ තමයි முழு மகத் மாணவ சமாஜே நாடுகளுக்கிடையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் போது இலங்கை போன்றே உலக நாடுகள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். வயதானவர்கள் வரை அதிகமானோரிடம் காணப்படும் போதைப் பொருள் பாவனை தொடர்பான பிரச்சனையாகும். பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட அனைவராலும் எதிர்நோக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் பாவனையை தடுக்க சர்வதேசத்தை போன்று தேசிய மட்டத்திலும் அனைத்து நாடுகளிலும் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையினால் தற்போது மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை விட வலுவான செயற்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம்.
உலக வெப்பமாதல் அதிகரித்தலை கட்டுப்படுத்தல் உள்ளிட்ட சூழல் பாதுகாப்புக்கான பாரிஸ் பிரகடனத்தை இலங்கையிலும் உறுதி செய்யும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதற்கான அறிக்கையொன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனிடம் நேற்று கையளித்தார். சூழல் மீது மிகவும் உணர்வுபூர்வமாக செயற்படும் அரசு தலைவராக ஜனாதிபதி அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றமையை ஐநா செயலாளர் நாயகம் விசேட பாராட்டுக்கு உள்ளாக்கினார். இதேவேளை ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூனை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று சந்தித்து கலந்துரையாடினார். நல்லாட்சி மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்புக்காகவும் ஐநா செயலாளர் நாயகம் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுடன் ஜனாதிபதி நிலப்படம் ஒன்றிலும் காட்சியளித்தார். සිකුරාද උදෑසන ශ්‍රී ලංකාව බලා ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා නිව්යෝක් නුවරින් පිටත් වීමට නියමිතයි. මම ශමීර් සුල්දීන් නිවුස් ෆර්ස්ට් වෙනුවෙන් නිව්යෝක් නුවර සිට. நீரின் மகத்துவம் யாவரும் அறிந்த விடயம். எனினும் ஒரு துளி நீரின்றி இன்றும் பலர் எம்மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். எதிர்காலம் என்ற கனவுடன் பாடசாலைக்கு வருகை தரும் ஒரு தொகுதி மாணவர்களின் தாகத்தை தணிப்பதற்கு மக்கள் சக்தி செயற்திட்டத்தினூடாக இன்று எமக்கு முடிந்தது. சுமார் 150 மாணவர்கள் கல்வி கற்கும் மட்டக்கிழப்பு ஊத்துச்சேனை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்கள் பல வருடங்களாக குறைபாடுகளுடனேயே தமது கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்தனர். ஆனால் இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து முன்னெடுத்த முயற்சியினால் இந்த மாணவர்களின் கடந்த காலம் மாறியுள்ளது. மட்டக்கிழப்பு ஊத்துச்சேனை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்கள் இதுவரையில் எதிர்நோக்கிய நீர் பிரச்சினை இன்று தீர்த்து வைக்கப்பட்டது. அத்துடன் மாணவர்களின் வளமான எதிர்காலத்திற்காக ராணுவத்தினருடன் இணைந்து புனரமைக்கப்பட்ட வகுப்பறை கட்டட தொகுதி ஒன்றும் இதன்போது திறந்து வைக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷவான் டேனியல், கிழக்கு பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் உதயந்த் விஜயரத்ன, 23ஆம் படை அணியின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராஜ் உள்ளிட்ட குழுவினர் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்கிழப்பு கருமாங்கேணி விக்னேஸ்வரா கல்லூரி மாணவிகளின் நடனம் இந்த நிகழ்வை மேலும் அலங்கரித்தது. இந்த செயற்திட்டமானது எந்த அரசியல்வாதிகளாலும் நடத்தப்படும் திட்டம் அல்ல. இந்த திட்டமானது இந்த மகாராஜா நிறுவனத்தினரின் தூண்டுகோலின் இந்த சக்தி நிறுவனத்தினரும் இந்த இராணுவத்தினரும் இணைந்து இங்கே வைக்கப்பட்டிருந்த இந்த நீர் பிரச்சனையை தீர்த்து வைத்ததற்கு எமது கிராமத்தின் சார்பாக நாங்கள் முழு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த குழந்தையை இந்த 9ஆம் தரம் என்கின்ற இந்த பாடசாலை வரை அதி உயர்மட்டத்திற்கு கல்வி கொடுத்து அதன் பின்னர் ஓலெவல் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண தரத்துக்கு அனுப்பி ஏலெவல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர்தனத்துக்கு அனுப்பக்கூடியதாக இருந்தால் இந்த கிராமத்தினுடைய மாற்றம் அந்த குழந்தை மூலமாக மாற்றப்படும். இதுதான் ஒரு கல்வியால் மிகப்பெரிய சமுதாயத்தை மாற்றுவதற்கான சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை மக்கள் சக்தி உணர்ந்திருக்கிறது. குடிப்பதற்கு நீரின்றி ஒரு குழந்தை கல்வி கற்பது என்பது 2016ஆம் ஆண்டு இலங்கை போன்ற ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு மண்ணிலே நிகழ்வதா இருந்தால் அது நாங்கள் மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். அதற்கு ஒரே ஒரு உந்து சக்தி நமது குழந்தைகளுடைய கல்வி. மட்டக்கிழப்பு ஊத்துச்சேனை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கான கற்றல் உபகரணங்களும் மக்கள் சக்தி குழுவினரால் வழங்கப்பட்டன. இங்கு நாங்கள் சில மாதங்களுக்கு முன்பாக இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக மக்கள் படும் துன்பியல்களை உலகிற்கு வெளிக்கொணர வருகை தந்த போது எமது சக்தி டிவியின் சிரேஷ்ட ஊடகவியலாளர்
திரு ஸ்ரீரங்கா அவர்கள் எம்முடன் வருகை தந்திருந்தார். அவர் அப்போது எமக்கு இக்கிராமத்தை அன்மிக்க முதலிலே எமக்கு ஒரு வசனத்தை கூறியிருந்தார். இந்த கிராமத்திற்கு எமது ஊடகமும் எந்த ஒரு ஊடகமும் இதுவரையும் வந்திராது. இங்கு நிச்சயமாக நாம் எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டால் எனும் இந்த கிராம மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எமக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். அத்துடன் பாடசாலை சமூகத்தினரால் மக்கள் சக்தி குழுவினருக்கும் இராணுவத்தினருக்கும் நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. இதுவேளை நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கிலான மக்கள் சக்தி மக்கள் அணியும் இங்கு உருவாக்கப்பட்டதுடன் மக்கள் சக்தி திட்டத்துடன் முன்னெடுக்கப்படும் மரநடுகை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. சப்ரகமு மாகாணத்தின் அம்பலப்பிட்டிய விவசாயிகளுக்கு உதவுவதற்கு நாம் எடுத்த முயற்சி இன்று வெற்றியளித்தது. அம்பலப்பிட்டிய, கங்கையாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் விவசாயிகள் கடந்த 20 வருடங்களாக உடவளவு நீர்த்தக்கத்திலிருந்து கிடைக்கும் நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு பாரிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைக்கு தீர்வினை வழங்கும் வகையில் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக இலங்கை இறக்குமதி கடன் காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் ஒத்துழைப்புடன் உடவளவ கங்கையாய கால்வாய் புனரமைக்கப்பட்டு மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கங்கையாய கிராமத்திற்கான நுழைவாயிலும் புனரமைக்கப்பட்டது. மக்கள் சக்தி மக்கள் அணியின் ஊடாக எதிர்காலத்தில் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு நாம் தயாராக உள்ளோம். இந்த திட்டம் உரிய தரத்துடன் நிறைவு செய்யப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்யும் வகையிலான சான்றிதழ் இலங்கை மகபரி அபிவிருத்தி அதிகார சபையினரால் மக்கள் சக்தி 100 நாள் திட்டக்குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மலையகத்திற்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 50,000 வீடுகளை அமைக்கும் திட்டத்தின் கீழ் களுத்துறை மாவட்டத்தில் அகலவத்தை டெல்சி தோட்டம் தெனியாய பகுதியிலும் 2014 ஆண்டு அக்டோபர் மாதம் அன்றைய பெருந்தோட்டத்துறை அமைச்சரும் இன்றைய தொழில் பயிற்சி மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சருமாகிய கௌரவ மஹிந்த சமரசிங்க அவர்களால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டதாகவும் இதுவரை அம்மக்களுக்கு எவ்வித வீடுகளும் கட்டிக் கொடுக்கப்படவில்லை என்றும் தெரிய வருகிறது. ஒரு வீடு 12 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் என கூறப்பட்டு அன்றைய நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே இத்திட்ட பிரகாரம் களுத்துறை மாவட்டத்தில் முகமதியா தோட்டம், அஸ்கவெலி தோட்டம் போன்ற தோட்டங்களில் இத்திட்டத்தின் கீழான வீடுகள் அமைக்கப்படும் என கூறப்பட்டதாகவும் அப்போதைய மக்கள் தெரிவிக்கின்றனர். மிகவும் பழமை வாய்ந்த லயன் அறைகளில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் தங்களது குடியிருப்புகள் எப்போதும் உடைந்து விழலாம் என்ற அச்சத்துடனும் வாழ்ந்து வருகின்றனர். மேற்படி 50,000 வீட்டு திட்டம் தற்போது தங்களது அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றதா? திட்டம் முன்னெடுக்கப்படாவிட்டால் மேற்படி தோட்ட தொழிலாளர்களின் வீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதில் தொடர்பில் தங்களது அமைச்சு ஏதேனும் திட்டங்களை கொண்டுள்ளதா என்ற என்னுடைய இந்த கேள்விகளுக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் பதில் கூறுவார் என எதிர்பார்க்கின்றேன். களுத்துறை டெல்கி பகுதியில் அப்போதைய பெருந்தோட்ட கைத்துறை அமைச்சரின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் வீடமைப்பு திட்டத்துடன் தற்போது நான் பொறுப்பேற்றுள்ள அமைச்சுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இதற்கான பதில் இருந்தே பெற வேண்டும் என்பதை இந்த சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கௌரவ டாக்டர் தேவானந்தாவும் நானும் பிரதிநிதிப்படுத்தப்பட்ட அரசாங்கம் 50,000 வீடு திட்டத்தை என்ற ஒன்றை பெருந்தோட்ட மக்களுக்கென அறிவித்தது உண்மையே. ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் தெளிவில்லை. நான் அறிந்த மட்டில் அப்படி ஒரு வீடமைப்பு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை. தற்போதைக்கு களுத்துறை மாவட்டத்தில் முகமதியா தோட்டத்தில் 25 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. தமிழ் பேரணி மக்களுக்கு ஏற்றதொரு உபாயமாக காணப்படுகின்றது என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வன்முறையை நாடாமல் வசைப்பாடாமல் வஞ்சிக்கப்பட்டு வரும் அண்மைய வரலாற்றை உலகறிய செய்வதற்கே இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் இதனை கூறியுள்ளார். கட்சி, பால், வர்க்கம், சாதி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து பெரும்பான்மையினரால் நடத்துவிக்கப்பட்டு வரும் தவறான நடவடிக்கைகளை எழுக தமிழ் பேரணியூடாக கண்டிப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு உரித்தான சமஷ்டி அரசியல் அமைப்பின் தேவையை இதனூடாக வலியுறுத்த வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அரசியல் யாப்பொன்றை தமிழ் மக்களுக்கு சாதகமாக தருவதாக அறிவித்த அரசாங்கம் வடக்கு கிழக்கின் இருப்பையும் தனித்துவத்தையும் பாதிக்கும் வண்ணம் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக வடமாகாண முதலமைச்சர் கூறியுள்ளார். உரிமைகளை வழங்குவதாக சர்வதேசத்திற்கு கூறிவிட்டு மறுபுறத்தில் 13வது திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டபோது உரிமைகளை பறித்தெடுப்பதையே அரசாங்கம் செய்ததாக தமது அறிக்கையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
இந்திய அரசாங்கத்திடம் இணக்கம் தெரிவித்தவாறு இலங்கை அரசாங்கம் 13வது திருத்தச் சட்டத்தை இயல்பாக ஆக்கவில்லை எனவும் ஒரு கையால் கொடுப்பது போல் கொடுத்து மாகாண சபைகள் சட்டத்தால் மறு கையால் அதிகாரங்களை திருப்பி எடுக்கும் காரியத்தில் இலங்கை அரசு இறங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வடக்கு மண்ணிலிருந்து சட்டப்பூர்வமற்ற சகல பௌத்த விகாரைகளும் புத்தர் சிலைகளும் அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் விக்னேஸ்வரன் சட்டப்படி உரிய அனுமதியுடன் வடக்கில் எந்தவொரு மத தளத்தையும் கட்டுவதை தாம் எதிர்க்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான விடயங்கள் அரசாங்கத்தின் உள்நோக்கம் பற்றிய சந்தேகங்களை எழுப்புவதாக அறிக்கையொன்றினூடாக வடமாகாண முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். பெரும்பான்மையின் ஊடுருவல் பல விதங்களில் பாரம்பரிய தமிழ் பேசும் இடங்களில் பரவி வருவது கண்டிக்கப்பட வேண்டியதொன்றாகும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் அடையாளங்களையும் தனித்துவத்தையும் பேணும் வகையில் அரசியல் யாப்பினை வழங்குவதாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கூறியவர்கள் இராணுவத்தினரை வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் வாழ இடமளிப்பதும் தமிழ் இனத்தின் அடையாளங்களை படிப்படியாக அளிக்கும் அந்தரங்க செயல்பாட்டின் அங்கமாகும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் கருத்து தெரிவித்தார். நீண்ட காலமாக அரசியல் ரீதியாகவும் வாழ்வாதார ரீதியாகவும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டு எங்களுடைய மக்கள் யுத்த காலத்தில் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போதும் வாழ்ந்து வருகின்றார்கள். அரசியல் தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்படும் என இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது பல தரப்புகளாலும் கூறப்பட்டது. ஆனால் அரசியல் தீர்வு கூட தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் எழுகதமிழ் நிகழ்வை நாங்கள் உணர்வுபூர்வமாக ஆதரிப்பதுடன் அந்த எழுகதமிழ் நிகழ்வுக்கு இன்றைக்கு உலக தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய பேராதரவை நல்கி வருகின்ற சூழ்நிலையில் நாங்களும் இந்த எழுகதமிழ் நிகழ்வுக்கு வழி சேர்க்க ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஒரு பலம் பொருந்திய சக்தியாக இருக்கின்ற போதிலும் இன்று அந்த சக்தி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இழுபட்டுக் கொண்டு செல்கின்றது. வடமாகாண சபை இன்று மீண்டும் கூடியது. இதன்போது மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. வடமாகாண சபையின் இன்றைய அமர்வில் கிளிநொச்சி சந்தையில் ஏற்பட்ட தீ சம்பவம், யாழ் பல்கலைக்கழக பகிடிவதை மற்றும் உடுவில் மகளிர் கல்லூரி பிரச்சினைகள் தொடர்பில் விவாதிக்கப்பட்டன. உடுவில் மகளிர் கல்லூரியுடைய நிர்வாகம் முழுக்க ஒரு தனியார் நிர்வாகம் என்பது எனக்கு வடிவாக தெரியும். வணக்கம் கௌரவ உறுப்பினர் வந்ததுக்கு வணக்கம். விஷயம் இதுக்கு போறேன். என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. நான் போட்டேன் இது உங்களை தேடினார் அவ்வளவுதாங்க. கௌரவ எதிர்கட்சி தலைவர் எனக்கு தெரிஞ்ச சில விடயங்களை சொன்ன நான் இது வேற சட்ட ரீதியாக எது சம்பந்தமானது எல்லாம் சம்பந்தமா இல்ல தெரியல. நிப்பான் மாறன் கௌரவ எதிர்கட்சி தலைவர் கல்லூரியின் புதிய அதிபர் நியமனம் தொடர்பாக அக்கல்லூரி மாணவிகளினால் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். நான் ஒரு மாநசபை உறுப்பினராக அதே நில நெருக்கடியான காலகட்டத்தில் பாடசாலை நலனை கவனிக்க நான் உரியவர்களால நியமிக்கப்பட்ட சட்டத்தரணி என்ற வகையில அந்த ரோலை நீங்க பிளே பண்ணல. அதை நான் வெளிப்படுத்த வேண்டும். அதிபர் நியமனம் இல்லை இது நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க சொல்லிக்க நான் சபையில இருந்ததுக்கு தான் நான் கிடைக்கிறேன். நான் சொன்னதே நீங்கள் முழு வசனத்தையும் கேட்காம அரை வசனத்திலே தொடங்கிட்டீங்கள். முழு வசனத்தையும் கேளுங்கள். கல்லூரி மாணவிகளால் நடத்தப்பட்ட அமைதியான போராட்டத்தின் போது அதுதான் மையப்படுத்தப்படுகின்றது. சில கல்லூரி ஆசிரியர்களும் மதகுரு ஒருவரும் வேறு வழியாட்களும் மாணவிகள் மீது தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்தும் மிரட்டியும் தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக மாணவிகளின் பெற்றோர்களினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. என்னிடம் முறைப்பாட்டினுடைய கையெழுத்திட்ட பிரதி இருக்கின்றது. இவற்றுக்கு ஆதாரமாக காணொளி பதிவுகளும் இருக்கின்றன, அவர்களிடம் இருக்கின்றது. இக்கல்லூரியில் கடந்த பல வருடங்களாக பல சீர்கேடுகள் இருந்து வந்துள்ளதாகவும் அவை மூடி மறைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்சமயம் முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு இதை பற்றி தெரியாது. முறைப்பாடு வந்த முறையீடு இன் ரைட். It is a college of 200 years of history. இது பாடசாலை மாணவிகளாலும் மாணவிகள் முறைப்பாடு செய்தால் உரிய அதிகார மையங்களுக்கு முறைப்பாடு செய்ய பகிரங்கமாக பத்திரிகை இந்த விடயம் விவாதிக்கப்படுவதை என்னால் அனுமதிக்க முடியாது.
மாணவிகளுக்கு தாக்குதல் விளைவித்தல் அல்லது அவர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகின்ற விடயத்திலே நடந்து கொண்ட அந்த விடயத்தை மாத்திரம்தான் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேச முடியுமே தவிர அந்த தலைப்பின் கீழ் அவர் வேறு விவகாரங்களை உள்ளடக்க விரும்புவாராக இருந்தால் அவரை நாங்கள் பேச அனுமதிக்க மாட்டோம். கேட்க முடியாது. 2009ஆம் ஆண்டு சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து அந்த பாடசாலையில் நீங்கள் நடத்திய அடாவடித்தனங்களுடைய இந்த சம்பவங்கள் குறித்து வசுந்தாரா என்ற ஒரு பெண்மணி சுண்ணாம்பு போலீஸ்ல ஒரு முதல் தகவலை தெரிவித்திருக்கிறார். நான் சொல்வேன். அதன் பின்னர் மாணவி ஒருவர் சுண்ணாம்பு போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார். இதேவேளை கிளிநொச்சி பொது சந்தையில் அண்மையில் ஏற்பட்ட தீச்சம்பவம் தொடர்பில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இன்றைய அமர்வில் விவாதிக்கப்பட்டது. கிளிநொச்சி பொதுச்சந்தையில் 124 கடைகள் தீயில் எரிந்து அழிவுட்டமை நீங்கள் அறிந்தது. பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு உடனடி நிவாரணமாக கரைச்சி பிரதேச சபையின் நிதியில் இருந்து ஒவ்வொரு வியாபாரிக்கும் தலா 20,000 படி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்பொழுதே அவர்களிடம் கையளிக்கப்பட்டது அந்த காசோலைகள். இவ்விடயம் தொடர்பாக கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தபோது நேரில் தெரிவித்தோம். அவரிடமிருந்து எந்தவித பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை. மேலும் இது சம்பந்தமாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சருக்கு பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்குமாறு கோரி கடிதம் எழுதியுள்ளோம். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் நாடு திரும்பியதும் அவருடன் நேரில் கதைப்பதற்கோ அல்லது கடிதம் மூலம் அறிவித்து உரிய இழப்பீடுகளை பெற முயற்சிக்க உள்ளோம். இது காத்து சரியாக வீசின காரணத்தினால் தான் இவ்வளவு கடைகளும் அடங்கியது. அதுவும் ஒரு இயற்கையான மின் ஒழுக்கினால் தான் சலாகமையிலே இவ்வளவு பெரிய படிப்பு படித்ததாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அங்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேற்றைக்கு கூட ஒரு இன்னொரு கேபினெட் அப்ரூவலால அனுமதியுடன் இன்னும் 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் 50,000 ரூபாய் கொடுப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அது இயற்கை அனர்த்தமாக இருந்தால் இதுவும் ஒரு இயற்கை அனர்த்தம் தான். தெற்குக்கு ஒரு இயற்கை அனர்த்தம், வடக்குக்கு ஒரு இயற்கை அனர்த்தமாக இருக்க முடியாது. கதைக்கு பிரதேச சபையிலே கிட்டத்தட்ட இன்னைக்கு 5,80,00,000 ரூபா அவர்களுடைய நிரந்தர வைப்பிலே சேவிங்கிலே இருக்கு. ஆனால் அவர்கள் பல முறை இவற்றை பயன்படுத்துவதற்கு ஆளுநருக்கு விண்ணப்பித்த பொழுது ஆளுநராலே அந்த அனுமதி மறுக்கப்பட்ட கடிதங்கள் எல்லாம் சபையில் இருக்கு. கிழக்கு மாகாண சபையின் 63வது அமர்வு இன்று நடைபெற்றது. இதன்போது காணிகள் மீள கையளிக்கப்பட வேண்டும், கிழக்கு மாகாண பட்டதாரிகளின் நியமன வயதில்லை உள்ளிட்ட 14 பேரணிகள் கொண்டுவரப்பட்டன. இடம்பெயர்ந்தவர்கள் மூவின மக்களும் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். 30 வருடங்களாக யுத்த காலத்தில் அவர்களது வாழ்ந்த இடத்துக்கு திரும்பி செல்ல முடியாத சூழ்நிலை இருந்ததை இங்கே இருக்கின்ற வேதிய சபை மறையும் நீங்களும் அறிவீர்கள். அப்பிரதேச மக்களுக்கு அவரது காணியை மீண்டும் கொடுப்பதற்கு இந்த வேதிய சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். காணிகள் சம்பந்தமாக எதனையும் செய்ய முடியாத அளவு மாகாண சபையினுடைய நிலை இருந்து வருவது என்று நாங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கின்றது. காணிகள் கையகப்படுத்துகின்ற நடவடிக்கையினை படையினர் மேலும் மேலும் முன்னெடுத்து வருகிறார்கள். சம்பூரில் 540 ஏக்கர் காணி அனல் மின்சாரத்துக்காக புறப்பட்ட காணி அனல் மின்சாரம் இல்லாவிட்டால் அந்த காணியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். புல்மோட்டையில் 500 ஏக்கர் காணி கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தோப்பூரில் காணி கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களை நீங்கள் அதிமேலவை ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதம மந்திரி அவர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு கேட்டு இடமேக்கு இந்த காலே பிராசமாட்ட ஒற்றுமை கரப்பு முகத்தில் பெண்ணோடு இடம் காணியா வச்சிருக்கிறவர் இந்த மாநிலத்தை தீர்க்கப்படாத காணி பிரச்சனைகளை இனங்காண வேண்டும், தலைவராக வேண்டும். விளக்கமான காணியமைச்சருக்கு தெரிய வேண்டும். இந்த மாநிலத்தில் எத்தனை காணி பிரச்சனை இருக்கிறது, எதை தன்னால் தீர்க்க முடியும், அதனை ஜனாதிபதி அவர்கள் சென்று தீர்க்கக்கூடிய வகையிலே புள்ளி விவரங்களோடு நீங்கள் செய்து இந்த காணி பிரச்சனையை தீர்ப்பதன் மூலம் இந்த மாநிலத்திலே இன ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுமாறு அன்புடன் கேட்டு. இதேவேளை கிழக்கு மாகாண சபைக்கு முன்னால் வடமாகாணத்தில் கடமையாற்றும் கிழக்கு மாகாணியர்கள் தமக்கு இடமாற்றம் வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரியோ பாராலிம்பிக் விழாவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஈட்டி எறிதல் வீரரான தினேஷ் பிரியந்த் கொழும்பில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அலுவலகத்துக்கு இன்று விஜயம் செய்தார். කුරු යුද්ධයේ ප්‍රතිඵලයක් ලෙස 2008 වසරේදී දිනේෂ් ප්‍රියන්ත ආබාධ ලක් වෙනවා. මේ
අද තමයි ඔහුගේ ආබාධිත අත. මේ අත ඔහු සිය ජීවිත ජයග්‍රහණ සඳහා බාධාවක් කරගන්නේ නැහැ. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த